இப்போ நான் சொல்லி நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்களா ஏன்டா மேலே வரைக்கும் தூக்குறேன் வணக்கம் நண்பா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மண்டபத்தில் நிற்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்று வந்து முக்கியமாக இந்த சிறுவர்களுக்கு பிடிச்ச ஒரு கண்காட்சியாகும். அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள அறிவை இளைஞர்கள அறிவை வளர்க்குறதுக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு கண்காட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துடுங்க சார், எடுத்து விடுங்க. அதுக்குள்ள கை விட்டீங்கன்னா சானிடேஷன் சண்டே ஓகே. வெல்கம் டு மாணவர்களுக்கான அறிவித்தல்கள் பிரதானமாக முதலிற்கு வருமாறு அன்போடு வீடுகளில் வந்து சிட்டியில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அது வந்து மதிய நேரத்துக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு கரண்டை எடுத்து சோலாரை எடுத்து இது வந்து உங்களுக்கு சூரியனுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி உங்களுக்கு எல்லா நேரமே கரண்ட் எடுக்கணும். அது சூரிய ஒளியை உதாரணத்துக்கு சிட்டியில் பாவிக்கலாம். ஒரு டைம் மட்டும் நாங்கள் மெயினாக கூட தானே இருக்கும். இந்த டைமில் எல்லா நேரமுமே நாங்கள் அதிகமான கரண்ட் எடுக்கிறோம். சரி, ஃபயர் நிற்கிறத வச்சோம் அங்கே போய் தண்ணி அந்த நீர் வந்து அந்த ரோம் வந்து ஃபயர் முகத்துமாரி முதலுக்கு வருமாறு பொறுப்பாசிரியர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மேலும் அவர்களை வட்டி இந்து கல்லூரி தரம் 8 சேர்ந்த மாணவர் கிருஷ்ணன் அவர்களை எங்கிருந்தாலும் நுழைவாயிலாளர்கள் வருமாறு பொறுப்பாசிரியர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி. ஹலோ ராமநாதன், நெக்ஸ்ட் டைம் பண்ணிவிடன். இது வந்து என்னென்னா சோலார் விண்டோன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து இப்படியான இந்த சோலார் பேனல்கள் வந்து
ஒன்றில் வீட்டு கூரையில் இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லாட்டி நிலங்கள் வழியே இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா இப்போ இந்த பில்டிங்கள் வந்து இப்படியான கிளாஸ் போர்டுகள் தான் கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா கிளாஸ் போர்டுகள் இப்படி நிறைய எட்ஜுகள் வந்து இருக்கு. இந்த எட்ஜில் வந்து சின்ன சின்ன சோலார் செல்ஸ் இப்படி கிடைச்சி போட்டு சர்ஃபேஸில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஒரு கெமிக்கலோட கோட் பண்ணுறோம். கெமிக்கல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இருக்கணும்னா அது ஃபோட்டோ லெமினேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்படியான ஒரு மெட்டீரியல் இந்த கிளாஸில் கோட் பண்ணி நான் என்ன நடக்கும்னா இப்போ மெட்டீரியல் இல்லாட்டி இந்த டிவைஸை கொண்டு லைட்டில் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணினா மட்டும் இப்படி வர்ற லைட் இல்லை அப்படி ஆப்போசிட் டிரெக்ஷனில் லீவ் ஆகும். அந்த மெட்டீரியல் என்ன செய்யும் கோட் பண்ணினா அது வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அப்படி வர்ற லைட் வேறு டிரெக்ஷனில் அப்போ கீழே வந்துச்சுன்னா சம்டே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற லைட் கீழே இருக்கிற சோலார் செல் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு இந்த இதாக காட்டுறோம். ஜஸ்ட் இது என்னன்னா சூப்பர் கெப்பாசிட்டர். இது வந்து ஜஸ்ட் 2 கண்ணாடி பிளேட் இந்த எரிக்காம கறி பவுடர் அதுவும் இந்த 2 கண்ணாடி பிளேட்டையும் வச்சு கொண்டு இந்த இதை செஞ்சிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி ஓடி பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி சார்ஜ் பண்ணிட்டோம். இது என்ன செய்யறேன்னா இப்படி 2 இப்படி கண்ணாடி பிளேட் எடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யறேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நகரம் அதில் வந்து இதே சைஸில் வெட்டி போட்டோம். இதில் வந்து இந்த கார்பன் ரங்கான இந்த எரிக்காம இருக்கும் கார்பன் அந்த அதை பவுடர் ஆக்கி போட்டு கிட்டத்தட்ட இந்த இதே மாதிரி இதில் ஒரு லேயரை கோட் பண்ணி போட்டு இப்படி 2 எடுத்து போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி கிளிக் பண்ணிக்கிடும். நடுவுக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்கிறோம். பேப்பரை வச்சுட்டு இதை வந்து டைலூட்டட் அசிட் அதை எடுத்து இதில் ஒரு ட்ரப் விட்டோம்னா அந்த பேப்பரை தான் உறிஞ்சி வச்சுக்கணும். ஜஸ்ட் அந்த அசிடிஃபைட் பேப்பர் கார்பன் கோட் பண்ண 2 கிளாஸ்ல இன்னொரு நினைச்சது வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி தொழில். மற்றது இந்த பீட்ரூட் அதுகளில் என்னென்னா சாறு இருக்கும். இப்போ அந்த சாறு எடுத்து என்ன செய்யலாம்னா நாங்கள் ஒரு சோலார் செல்ஸ் தயாரிக்கலாம். அதாவது என்வயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லியான மோஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சோலார் செல்ஸ் தயாரிக்கலாம். அந்த அப்படி தயாரித்த ஒரு சோலார் செல்ஸான இது வந்து என்னென்னா லைட்டை கொடுத்தா மட்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த மெயின் காம்பவுண்ட் தான் இந்த இதுல இருந்து எடுத்து சார் ஓகேடா சூப்பர் தேங்க்ஸ். இதையும் காரணம் அது ஒரு போல் மெட்டல் போல் அதே இந்தியாவில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் யூஸ் மேலே இருக்கு பின்னதான் நாட்டு தஞ்சாவூர்
எப்படி தான் ஆடினாலும் அது ஆடிக்கிட்டே தான் நிற்கிறது வேறு வழி ரெண்டாவது இந்த மொத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நிற்கிறது இப்போ அந்த கன்செப்டை ஒரு சர்க்கிள் ரெண்டாவது இந்த மையத்தில் இந்த புவியிருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நடுவில் இருக்கும் ஆனால் இதில் பெரிய மெத்தட் கொஞ்சம் முடியும் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இது கிட்ட ஆனால் நீங்கள் என்ன முதல் கேட்கு ஏன் இப்படி வச்சு விட்டுறீங்க இப்படி வச்சு விடலாம் ஏன் கேட்குது ஏன் கேட்குது இல்லை என்ன ரீசன் ஏன் கேட்கல எனக்கு ரீசன் தான் எனக்கு அந்த வே ஆஃப் திங்கிங் தான் நான் ஏன் அப்படி கேட்குது இதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன் இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சின்ன பெரிய ஆக்களுக்கு வே ஆஃப் என்ன மாரி நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க வளர்க்கணும்ன்றதுக்காண்டி தான் இதை வச்சு இப்போ நான் சொல்லி நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்களா ஏன்டா மேலே வரைக்கும் தூக்குறேன் கேட்கணும் ஏன் மேலே தூக்குறேன் அப்படி நோட் பண்ணிடுறேன் ஒரு காலம் தூக்குறேன் ஒரு முறையும் ட்ரை பண்ணிருக்கேன் மேல எடுக்கிறேன் ஏன் கேட்குறேன் நான் சொல்லி தந்தோம் கேட்குறேன் ஏன் கேட்குறேன் அதாவது இது இப்படி ஆடு பேலன்ஸுக்கு வரும் அது ஆடுற டைம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நார்மலாகவே இருக்குங்க அது அப்படி படிக்கிட்டு இவ்வளோலாம் எனக்கு தர மாட்டேன் ஒரு பீஸ் அதான் நான் கீழே விட்டு இது வந்து வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா கிரேட் 6லேயே இருக்கு கிரேட் 6 லெவல்ஸ்லேயே ஆனால் இதுலேயே என்ன டிஃப்ரெண்ட் இல்லை இப்படி இருக்குதாங்க இதில் நான் எவ்வளோ வெயிட் சேர்க்கலாம் இந்த ரோப் வந்து ஒரு பட்டத்தை ஏற்றி நடக்கும் வரைக்கும் இந்த கயிறு இருக்க மட்டும் நான் ஏற்றிட்டே இருக்கேன் தண்ணி பற்றி கொஞ்சம் கூட இதை வந்து அது இந்த நூல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அது பேலன்ஸ் இப்படி நிற்கும் மார்னிங் இப்படி என்ன பிரச்சனைன்னா இப்படி நாங்கள் ஒரு கட்டடம் கட்டக்கூடாது உங்களுக்கு ஒரு ஐடியா பில்டிங் எப்படி நாங்கள் பில்ட் பண்ணக்கூடாது டவுன் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பீம் காணும் அதாவது ஒரு இது காணும் மொத்த பில்டிங்கையும் எங்களுக்கு ரன் பண்ணும் 5 செயின் வச்சு ஒரு பேஸ் இது காணும் ஒரு 2 பீம் காணும் பில்டிங் முடிச்சுட்டு போகணும் என்ன ரீசனுக்காண்டி இவங்க அப்படி யோசிக்கிறாங்க என்ன சார் அதே இல்லையா ഇതിന്റെ മെയിൻ കൺസെപ്റ്റ് ഇത് வந்து സ്ട്രൈറ്റ് ലൈനിൽ ഇതിന്റെ ഇതേ സമനിലപ്പെടുത്തിയിരിക്കുന്നു நியூட்ரல் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட் லைன் நியூட்ரல்லாம் இதில் இருக்குது நான் இப்படி ஒரு பில்டிங் பில் பண்ணிட்டேன் நான் போடுறேன் ஒரு பர்சன் வந்து தண்ணி கட்டிட்டு போகிறேன் மோட்டர் பில்டிங் ஏன் அப்படி கண்காட்சி இடம்பெறாத